அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 28/5/2024, அதாவது வைகாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. காலையில் பஞ்சமி திதி, மத்தியானம் 3:24 வரை. அதற்கு மேல் சஷ்டி திதி. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் காலை 9:33 வரை. அதற்கு மேல் திருவோண நட்சத்திரம். இன்றைக்கு ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை. அப்போ நல்ல நேரம் 7:30லேருந்து 8:30 வரை. சாயங்காலம் 4:30 to 5:30 வரை. அதே மாதிரி சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் சிவப்பு. போடக்கூடாதது இந்த பழுப்பு கலரு, டார்க் அண்ட் ஷேடோ கலரு, இந்த மாதிரிப்பட்டதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றது கர்ட் ரைஸ் காலையில் சாப்பிட்டால் நல்லது. இப்போது நான் ஜோதிடத்தில் லக்னத்தினோட அமைப்பு, அடுத்தால் இந்த மாதம் பிறந்தவங்களுக்கு இப்படி, இந்த நட்சத்திரத்தில் இப்படி, இந்த ராசி இப்படி எல்லாம் ஓரளவு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போது அந்த ஜோதிடத்தில் மெயினாக 12 ராசி 12 வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த லக்னம்ங்கிறத 1ஆம் வீடுன்னு வச்சுக்கிட்டு 2ஆம் வீடு 3ஆம் வீடுன்னு அதை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு லக்னம், இந்த லக்னம்னு இருக்கு இல்லையா, அது எதை பற்றி இண்டிகேட் பண்ணுதுங்கிறத லைட்டாக பார்ப்போம். இந்த லக்னம்ங்கிறது எதை குறிக்கும்னா உடல் அழகாக இருக்கிறது. அடுத்தல அவனோட ஸ்ட்ரக்சர், சிலர் மார்பு அகன்று இருக்கும், எடை செலுத்து இருக்கும், கால் குச்சி குச்சியாக இருக்கும், அந்த மாதிரி எப்படி இருக்குது. அதே மாதிரி வயிறு, கழுத்து, அணிகலன், அவர் போடக்கூடிய துணிமணி, அவர் போடக்கூடிய நகைகள் இப்படி போடுவார், அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவரோட மனக்கவலை எது அவருக்கு அதிக கவலையை கொடுக்கக்கூடியது, அவரோட அழகு, புகழ், ஒரு அடையாளம், அவர் படக்கூடிய சந்தோஷம், அவரோட ஆயுசு, அவர் ஆச்சாரமாக இருக்கிறாரா இல்லைன்னா கடவுள் பக்தி இருக்கிறவராக இருக்கிறான்னு தெரியக்கூடியது, அவரோட ஜீவனம், தொழில் எப்படி போய்கிட்டு இருக்குது, எப்படி இருக்கிறாரு, கஷ்ட ஜீவிதமா இல்லது சுகஜீவியா அப்படிங்கிறது, உடல் ஒல்லியாக இருக்குமா, குச்சி குச்சியாக இருக்குமா, தடியாக இருக்குமாங்கிறது, உறக்கம் நல்லா தூங்குறாரா, தூக்கம் வராமல் டிஸ்டர்ப் பண்ணுறாரா, கனவு எப்பேற்பட்ட கனவுகள் வருது, அவரோட அங்க அடையாளம், இந்த ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடியதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், லக்னத்தில் இருக்கிற கிரகத்தை பற்றியா சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி உச்சன்னா நல்ல பலமாகவோ, கேந்திரம்னா 1, 4, 7, 10 இடங்கள்லையோ அல்லது 5, 9 இடங்கள்லையோ இருந்து சுபகிரக நல்ல கிரகங்களோட சேர்ந்து அல்லது அவரோட ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவரோட பார்வைப்பட்டோ இருந்தால் அவரோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமலும் நல்ல தோற்றம் ப்ளஸ் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இன்றைக்கி நம்ம லக்னத்தை பற்றி லைட்டாக டச் பண்ணியிருக்கோம். மீண்டும் அதை பற்றி அடுத்த வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடுன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். அதற்கு முன்னால் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. இப்போது இந்த மேசராசியில் படித்து முடிச்சுட்டு இந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறீங்க. வேறு இடத்துல மொத்தமாக கடனுக்கு கொடுக்குறீங்களே, ஏதோ ஒரு கடன், எமர்ஜென்சியான கடன் பிரச்சனையிலேருந்து விலகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் ஒன்றை ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கான ஆரம்ப வேலைகள் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு நண்பர்களோட சப்போர்ட்டு கிடைக்குது. குழந்தைகள் அவங்களோட ஒவ்வொரு முன்னேற்றமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்க உங்கள் மேலே பாசமாக தான் இருந்துக்கிட்டு, அதை வெளிக்காட்டுறதில்ல. உங்களோட குழந்தைகள், மகனோ மகளோ உங்கள் மேலே நல்ல பாசம் உடையவங்களாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நல்ல முறையில். அது ஸ்மூத் சைலிங் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. பிரயாணம் கூடிய விரைவில் பெரிய பிரயாணம் நடக்கப் போகிறது.
அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சி, புதிய சந்திப்புகள் இதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துடுங்க. பணம் வந்து ரொம்ப விரயம், வேஸ்ட்டு செலவாகிக்கிட்டு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தொழில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. மனைவி மூலம் ஓரளவு ஆதாயம். அடுத்து வந்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. புதிய பெண் நண்பர் அறிமுகம் ஆகிறார். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது வந்து குடும்பத்தில் பிரச்சனை, குழப்பம், நம்மளை மரியாதை கண்டுக்க மாட்டேங்க, நம்ம மேலே பாசம் இல்லை, ஏதோ ஒரு விரக்தியில் வந்து ரொம்ப சீரியஸாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க. நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி வந்து கடன் விஷயத்தை வந்து ஏதோ ஒரு வழியாக செட்டில் பண்ணிடுறீங்க. அதாவது வந்து சில ஆட்கள் அந்த சிம்மராசிக்காரங்க வந்து பணம் செலவு பண்ணி வேலை வாங்கிக்கிட்டுறீங்க. உத்தியோகம் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது. வாங்கின வேலை கூட நல்லபடியாகத்தான் போய்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ரொம்ப அதில் மொண்டித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடிவாதத்தினால அதிலேயே மேலும் மேலும் இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட பேச்சு வந்து கொஞ்சம் ஹார்ட்ஷிப் கடுமையாக இருக்கிறது. அதை கொஞ்சம் அந்த ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்து கன்னியாராசி. பிரச்சனையிலேருந்து குருவினோட அருள்னால் கொஞ்சம் தப்பித்து விட்டீர்கள். மூத்த சகோதரம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அண்ணன் அல்லது அக்கா அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. வாலிபர்களே, நண்பராக இருந்த ஒருவர் காதலராக மாறுகிறார். அந்த பரிணாம வளர்ச்சி இப்போதைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. உத்தியோகத்தில் ஈடுபாடு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வேண்டாம். இன்றைக்கி வந்து பிளானட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறனால அது செய்ய வேண்டியதை தவிருங்கள். அடுத்து துளாராசி. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்க அதில் வெற்றி கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, வாகனம் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து சேர்கிறது. குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அதுக்கு வந்து முன்னேற்பாடுகளை ரொம்ப சீரியஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம இந்த பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு அவங்களும் வந்து கைடன்ஸ் கொடுத்து உங்களை செயல்பட வைக்கிறார்கள். மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டில் வேலை பார்க்குற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் அல்லது வந்து வசிக்கும் இருக்கிற வீட்டில் ஒரு இடமாற்றம் நடக்க போகிறது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி ரொம்ப நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது, மீடியமாக இன்றைய பொழுது கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி வந்து உங்களோட பேச்சு சற்று ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது. தொழிலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை, ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. பணச்செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் தேவையான பணம் இருக்குது உங்ககிட்ட, வந்துடுது எப்படின்னாலும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வெரி குட், ரொம்ப நன்றாக இருக்கிறது. சோம்பல்தனம் சற்று கூடுதல். ஆமாம். அடுத்து மகர ராசி. மனைவி மீது இருந்த கோபம் விலகி உங்களுக்குள்ள ஒரு புரிதல்ங்கிறது ஏற்படுகிறது. அதே மாதிரி வந்து அம்மாவை கூட உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. ரொம்ப கடும் முயற்சி பண்ணிங்கன்னா பின்னால் வரக்கூடிய வெற்றிக்கு இப்போதைக்கு அஸ்திவாரம் அமைக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். ட்ரேடிங்கில் நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கும்பராசி. கடன் பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்கிட்டுறீங்க. அதாவது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தர் பகையாக இருந்தவர் இப்போ வந்து நண்பராக மாறிட்டார். மனதை ரணமாக்கி கொண்ட ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு விஷயத்தை நினச்சி அடிக்கடி இது பண்ணுவீங்க. அந்த விஷயம் மறைந்து போகிறது. அது கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. புதிதாக வந்து ரியல் எஸ்டேட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க. அதில் பார்ட்னராக சேர்ந்து ஈடுபடுறீங்க. கணவன் மனைவி ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அடுத்து மீனராசி. எதிர்பாராத பணம், நீங்கள் பார்த்ததை விட அதிகமாகவே பண வரவு இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர் ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ட்ரேடிங்கில் கொஞ்சம் லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்தில் சின்ன மாற்றம், அதாவது அந்த சீட்டை மாற்றிருக்கலாம், அல்லது வேறு குரூப்பில் சேர்ந்துருக்க, ஏதோ ஒரு சின்ன மாற்றம். ஆமாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளோட தொடர்பு உங்களுக்கு பெருசாக கிளிக் ஆகலை. அதனால் பெரிய அளவில் லாபம் வரவும் இல்லை. முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி அவ்வளோ ஒன்றும் சக்ஸஸ் ஆகிறதுனால கொஞ்சம் சோம்பல்தனம் வந்திருக்குது. பட் உங்களது வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறது. ஓகே, வெற்றி பெறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. முயற்சி செய்யுங்கள். இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும்.